குட் மார்னிங்க. இன்றைக்கி நான் அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு. பேசிக்லி நமக்கே எல்லாம் தெரியும். நம்மளே பிஹெச்டி முடித்தவங்க தான் குழந்தை வளர்க்குறதுல. நம்ம எப்படி கண்டிப்பாக இருக்கணும், எங்கே அன்பாக இருக்கணும், இங்கே பாரு அது எடுத்த இடத்துல வை, இது இப்படி செய், அதை அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செல்லமும் கொடுப்போம், அப்படியே கண்டிப்பாகவும் இருப்போம். பட் நம்ம பிஹெச்டி எல்லாம் டோட்டலி வேஸ்ட், ஜீரோ தான். அங்கே ஒன்றும் நடக்காது. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன தான் 1 hour 2 hour அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்வைஸ் மேலேயே அன்பாகவே கொட்டினாலும் எதுவும் நடக்காது. ஏன்னா குழந்தைகள் எல்லாமே பயங்கர புத்திசாலிங்க. நம்ம சொல்கிறது கேட்டதுக்கு வளராதுங்க. நம்ம பண்ணுறதை பார்த்து தான் அது குழந்தைங்க வளருதுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் ஒரு குழந்தையோட அம்மா இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பாசமாக இருக்காங்கன்னா, நோ டவுட் அந்த குழந்தை எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க பெருசாகி? அதே மாதிரி தான் ரொம்ப அன்பாக பாசமாக எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து சந்தோஷமாக பேசும். அதுவே இன்னொரு டைப் ஆஃப் மம்மி சிடுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறாங்கன்னு வைங்களேன். எப்போ பார்த்தாலும் கோவமாகவே இருக்காங்க, சிரிப்புனா என்னென்னு தெரில அவங்களுக்கு அப்படின்னா, சேம் லைக் அதே மாதிரி அந்த குழந்தை அதே மாதிரி தான் வளரும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் அப்பா குடிச்சிட்டு வராரோ, குழந்த முன்னாடி டெய்லியும் டே டு டே லைஃப்பில் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரோ, அதை பார்க்குறது பார்த்திங்களா, அந்த குழந்த கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த தப்பை பண்ணும், ஷேராக பண்ணும். அதே மாதிரி எந்த வீட்டில் அம்மா சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நல்லா பேசி ஆக்டிங் பண்ணிவிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி தப்பான வார்த்தைகள், வேண்டாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்களோ, அந்த குழந்தை பெருசாகி அதே வேலையை பார்க்கும். ஏன்னா குழந்த நம்ம சொல்லி கொடுத்து வளர்றதில்ல, நம்ம பார்த்து தான் வளருது. ஸோ குழந்தைகளை ஃபஸ்ட்டு ஸ்பாயில் ஆக்குறது நம்ம வீட்டில் தான். அதுவும் அந்த ஃபஸ்ட் டு 10 years இருக்குது பாருங்கள், நம்மளை அப்படியே உத்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு சரியாகணும். ஓகே, இந்த உலகத்துக்கு இன்றைக்கி நான் இதான் சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.